சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் சாட்சி சொல்கிறதுக்காகவே என்னமோ தெரியல, ஆண்டவர் இப்படி கொடுத்துருக்காரு. அப்போ போன வாரம் திங்கக்கிழமை திடீர்னு அது மாதிரி வயிற்றில் ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து பெயின் ஆகிடுச்சு. அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் இது மாதிரி பரலோகத்தில் நீதிமன்றத்தில் அது மாதிரி வைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அடுத்த செகண்டே வலியை நின்றுடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாம் கண்களை மூடி இருதயத்திலே இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். நம்ம எல்லாத்தையும் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் பார்த்தோம்னா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு சொல்ல மாட்டோம். கரங்களை உயர்த்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. நம்ம உயர்த்தி வைத்த தேவனை நோக்கி பார்த்து, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப செய்தி. ஏலோகே எல்லோகே உம்மை துதிப்பே. எல்லோகே உம்மை துதிப்பேனே. எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தார். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன் அப்படின்னா அது காரணம் ஏசப்பா அடி வாங்கிட்டார் எனக்காக. எல்லாம் கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. நாம அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்றக்காக ஏசப்பா அன்னைக்கு அசிங்கப்பட்டார். ஹல்லேலூயா. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும்
புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். கிங்டம் கல்ச்சர், விண்ணரசின் கலாச்சாரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் எந்த சப்ஜெக்ட் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ரட்சிப்பை குறித்து நமக்கு போதித்த வேளையிலே ஒன்று சொல்லி தந்தார்கள். ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஏன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரலோகத்திற்கு போவதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு முன்பாக நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எரிகோ மதிர்ச்சுவர்கள் அவைகளெல்லாம் விழும்படி செப்டம்பர் மாதத்திலே நாம் எக்காலம் ஊதப்போகிறோம். பிசாசு கங்கணம் கட்டி நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் தெரியாமல் போகும்படி ஐ கால் அப்பான் நவீன் டு கம் அண்ட் ப்ளோ த ட்ரம்பட். அட் தட் டைம் அந்த ட்ரம்பட் ஊதும் பொழுது நமக்கு விரோதமாய் பேசும் வாய்கள், சொற்கள், எதிரான பிசாசின் சக்திகள் அது மண்டியிட்டு மறையும். ஆமென். ஸோ உங்களுக்கு விரோதமாக எந்த சக்திகள் இருந்தால் நினைத்து கொள்ளுங்கள். அந்த எக்காலம் விழும் பொழுது எரிகோவின் மதிர்ச்சுவரை நினைத்து கொள்ளுங்கள். அதை போல அந்த சக்திகள் மறைந்து போகும், முன்னேற்றம் ஏற்படும், தேக்கம் நீங்கும், ஆசீர்வாதம் பெருகும், பொருளாதார ஆசீர்வாதம் வரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து 1956ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்களிலிருந்து நான் கேட்ட பிரசங்கமெல்லாம் நாம் ரட்சிக்கப்படுவது மரித்த பின் பரலோகத்துக்கு போவது தான் என்று சொல்லி, அதை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யம் மிகவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை பூலோக ராஜ்யத்தில் அனுபவிக்க முடியும். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவன் ஆன் திஸ் எர்த் இன் யுவர் லைஃப் சிச்சுவேஷன். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் பரலோகத்தை அனுபவிக்க முடியும் என்ற போதனைகள் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே நானும் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து சொன்னது யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். அவன்தான் அந்த சப்ஜெக்ட் அதிகமாக சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி, ஃபோர் ரன்னர். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் 3 verses. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறான். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். ஜான் த பேப்டிஸ்ட். தேவனுடைய ராஜ்யத்தை திறப்பதும் பரலோக ராஜ்யத்தை திறப்பதும், பூலோகத்தில் எதை கட்டுவோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிக்க குழந்தையைப் போல் சந்தேகமில்லாமல் நான் சொல்லும் சத்தியங்கள் வசனத்தின் அடிப்படையில் ஆன சத்தியங்கள். ஆகவே பரலோக ராஜ்யத்தை பூலோகத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதைத்தான் பற்றி பேசுகிறார்.
அனுபவிக்க முடியும்னா சில பேச்சாளர்கள் இப்பொழுது எழும்பி இருக்கிறார்கள், வல்லமையின் பேச்சாளர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேச்சாளர் சொல்கிறாரு, ஐ கோ டு ஹெவன் அண்ட் டூ சம் ஒர்க் ஃபார் காட். தேவனுக்காக சில வேலைகளை செய்து முடித்துவிட்டு நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்கிறேன். இது மாதிரி அனுபவம் நிறைந்த போதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் இந்த தேவனுடைய ராஜ்யம் நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறேன், இது பயிற்சி கொடுக்கத்தான் அது அதிகரிக்கும். திடீர்னு நீங்கள் ஃபுல் ஸ்கேலில் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஒருத்தன் போய் ஒலிம்பிக்கில் விளையாடணுமானா என்ன செய்யணும்? எவ்வளோ நாள் பயிற்சி பண்ணணும்? 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு வருஷம் முழுவதும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மூட்டையை வாயில் ஊற்றிட்டு ஓடி 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 பழகி கடைசியில் ஒரு நாள் 7 நிமிஷம் ஓடுறதுக்கு அவன் போகிறான். அவ்வளோ பயிற்சி. ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஒலிம்பிக் விளையாட்டில் விளையாடப் போகிறவன் எப்படி பயிற்சி எடுக்கிறானோ அதை போல கான்சன்ட்ரேட் பண்ணி பயிற்சி எடுக்க வேண்டும். மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 26 and 29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறதுக்கு ஒப்பிடுறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வசனத்தை விதைக்கிறது. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். 28ஆம் வசனம் வாசிங்க. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். விதைக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பவுல், இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், பிலிப்பு இவங்கெல்லாம் விதைத்தார்கள், வசனத்தை விதைத்தார்கள். ஆகவே அந்த தேவனுடைய ராஜ்யம் அது முதலாவது முளை. விதைச்ச உடனே அது ஸ்ப்ரவுட் ஆகும். ஃப்ளாரிடாவில் ஒரு வித்தியாசமான மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் விதையை பூமியிலே போட்டு 1 வருஷம் தண்ணி ஊற்றணும், முளைக்காது. 1 வருஷம் தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், தண்ணி ஊற்றணும். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பைத்தியக்காரத்தனமா தினந்தோறும் உரம் போடுறான், தண்ணி ஊற்றுறான், ஒன்றுமே முளைக்கல. 1 வருஷத்துக்கு அப்புறம் அது முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சி 15 நாளில் அது வளர்றத கண்ணால் உத்து பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு வளரும். ஆகவே நீங்கள் விதைச்சிட்டு இன்னும் முளை வரலையே அப்படின்னு தோண்டி பார்க்கக்கூடாது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. யூ ஹாவ் டு வெயிட், பேஷன்ஸ். வென் யூ ஹாவ் பேஷன்ஸ் யூ வில் ஹாவ் த ரிசல்ட். முதலாவது முளை, அது வளர்ந்து கதிரில் கோதுமை மணி. அந்த கோதுமை மணிக்கு காத்திருக்கணும், பேஷண்ட்டாக காத்திருக்கணும். நமக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். க்யூவில் போனால் கூட எப்படியாவது எங்கேயாவது நுழைஞ்சிடலாம் முன்னால் அப்படின்னு போவோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் எவ்வளவு கருத்து செலுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு அது வேகமாக வளரும். இப்போ பாருங்கள், விஞ்ஞானத்தில் நமக்குள்ள டிஎன்ஏயில் என்ன நோயெல்லாம் வரும், கண் என்ன கலரில் இருக்கும், எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயோகிராஃபியே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம பேசுகிறோம், நற்கருணை எடுக்கும் பொழுது நம்முடைய பேரண்டல் டிஎன்ஏ போய் காட்ஸ் டிஎன்ஏ, 3 ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. வழக்கமாக ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி 2 டிஎன்ஏ, 2 ஸ்ட்ராண்டு தான் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கம்யூனியன் எடுக்கும்போது லேட்டஸ்ட் டீச்சிங் இஸ் யூ கெட் த லேமினின் ஃபேக்டர். லேமினின் பார்த்திங்கன்னா கிராஸ் மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கும், ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உள்ள கம்யூனியன் எடுக்க எடுக்க கிறிஸ்து இயேசு உங்களில் ஃபார்ம் ஆகிறார். பழைய அந்த இது போய், இதுதான் சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர் வர உலகமே காத்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதை நான் சொன்னேன். ஆகவே நம்முடைய ஜெனட்டிக்கலி there will be some change when we think about the kingdom of God. அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படி ப்ரூஸ் ஹெச் லிப்டன் என்ற ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறாருன்னா, ஜெனட்டிக் டிட்டர்மினேஷன்
ஜெனட்டிக் டிட்டர்மினிசம் அப்படின்னா நம்முடைய பிறப்பிலேயே நம்முடைய செல்களில் என்ன இருக்கோ அந்த அளவு தான் நம்ம வளர முடியும், அந்த அளவு தான் ஐக்கியம் இருக்கும், அந்த அளவு தான் செயலாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது ஜெனட்டிக் டிட்டர்மினேஷன். பட் த லேட்டஸ்ட் சயின்ஸ் சேஸ் எபிஜெனட்டிக் கண்ட்ரோல் என்று அந்த ப்ரூஸ் ஹெச் லிப்டன் உடைய சயின்டிஃபிக் தீசிஸை வாசித்தேன். அதில் எபி என்ற வார்த்தைக்கு எபவ்னு அர்த்தம். எபவ் ஜெனட்டிக் கண்ட்ரோல், பிறப்பில் நம்முடைய சரீரத்தில் உள்ள அந்த ஜெனட்டிக் இதை கண்ட்ரோல் மாற்ற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனம் மாற்றி அமைக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தனை மாற்றி அமைக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய பிரசங்கம் மாற்றி அமைக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் சாதாரண பிரஜையாக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறார்கள், லிவிங் சோல் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு 5:6 அந்த வசனங்களில் பார்ப்பீர்கள் என்றால், மலை பிரசங்கத்தில் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த பிரின்சிபல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பெருக்கணும். ஆண்டவர் நமக்கு டேலண்ட் கொடுத்துருக்காரு, எது? ரட்சிப்பு கொடுத்துருக்காரு, பரிசுத்தாவியை கொடுத்துருக்காரு. இதுதான் ஆண்டவர் கொடுத்த முதலீடு, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்பா என்ன செய்வார் பையனுக்கு? டேய் இந்தா 2 லட்சம் தரேன், இதை வச்சு நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பழச்சிக்கோ அப்படின்னு கொடுக்குறார். அதை மாதிரி ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, பரலோகத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, அவரோடு ஐக்கியம் கொள்ளும் நவமான பாசையை கொடுத்து நம்மளை வளர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எப்படி பயன்படுத்தணும்? மத்தேயு 25:14 தாளந்தை பற்றிய ஒரு ஓமை வருது, 14-30 வரைக்கும். ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்தாரு, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து கொடுத்தாரு, 5 தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்து கொடுத்தவன் 5 தாளந்தை பெருக்கினான். 2 தாளந்து எப்படி கொடுத்தாரு? அவனுடைய திறமையை தெரிந்து அந்த ராஜா கொடுத்தார். அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும் உரிமை நமக்கு உண்டு. பிலிப்பியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, we are the citizens of heaven. எப்போ? மறுபடியும் பிறந்தவுடனேயே நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அந்த நேரத்திலிருந்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு விசிட் பண்ணிட்டு வர முடியும் என்பது தான் லேட்டஸ்ட் ட்ரீச்சிங். இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தானாதிபதிகள், தானாதிபதிகள்னா அம்பாசடர்ஸ். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அம்பாசடர்ஸை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும். அம்பாசடர்ஸ் இங்கே சொல்லியிருக்கிறது யாரை சொல்லியிருக்க? ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரப்பிய ஒவ்வொரும் யார்? தானாதிபதி. சொல்லுங்க, ஸ்தானாதிபதி. தானாதிபதியை பற்றி சொல்லணுமானா, அமெரிக்க தானாதிபதி, அமெரிக்கன் அம்பாசடர் இந்தியாவில் வந்தார்னா அவருக்கு ஒரு பெரிய பங்களா கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய கார் கொடுத்துருவாங்க. அவர் இறங்கினார்னா அவர் சூட்கேஸை தூக்குறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருவாங்க, செக்ரட்டரி 4-5 பேர் கொடுத்துருவாங்க, டெலிஃபோன் ஃப்ரீ, பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அதில் ஒரு ஹாட்லைன் இருக்கும், ஒரு டெலிஃபோன் இருக்கும். ஒரு தானாதிபதினா தினந்தோறும் அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்காரோ அந்த நாட்டோட தினந்தோறும் தொடர்பு கொள்ளணும். அதுதான் தானாதிபதி. அந்த நாடு, அமெரிக்க நாடு, இந்தியாவுக்கு ஏதாவது அனுப்பணுமானா, சொல்லணுமானா யார் மூலமாக அனுப்பும்? அம்பாசடர் மூலம். இப்போ நம்ம அம்பாசடர், நம்ம எந்த ஊருக்கு அம்பாசடர்? பரலோகத்துக்கு அம்பாசடர். பரலோகத்திற்கு அம்பாசடராக இருக்கிற நம்ம, பரலோகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல், பரலோகத்தில் யார் இருக்கா, என்ன சொல்கிறா அப்படின்னு தெரியாமல் அம்பாசடராக, கவனமாக கவனிங்க, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்பாசடர் இங்கே வந்து இருக்கார். வந்து 3 மாதம் ஆச்சு, ஒரு தடவை கூட தன்னுடைய நாட்டில் உள்ள ஆள்கிட்ட பேசலை. என்ன செய்வாங்க? யோ, நீ அம்பாசடராக இருந்தது போதும், பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு வா சொல்லுவாங்களா? மாட்டாங்களா?
சொல்லுவாங்க. நம்ம அம்பாசிடர்னு சொன்னோம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம எம்பசி எங்கே இருக்கு? இங்கே இருக்குது எம்பசி. அதனுடைய கான்டாக்ட் எங்கே? பரலோகம், இயேசு கிறிஸ்து. ஸோ வி ஷுட் கெட் இன் டச் வித் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி? ஜெபத்தின் மூலம் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறது, டெய்லி பேசணும். இயேசு கிறிஸ்து சீசர்களை தானாதிபதியாக கருதினார். அதான் சொன்னார், அவங்க தானாதிபதியாக 12 சீசர்கள் இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸோட பேசுறது கிடையாது. அதனால் சொன்னார், 1 மணி நேரமாவது அம்பாசிடர்களாகிய நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? உங்கள் கண்ட்ரியோட தொடர்பு கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொன்னார். அவர் அன்னைக்கு சீசர்களுக்கு என்ன செய்த? சீசர்களுக்கு, தூங்கிய சீசர்களுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். We are ambassadors. So we have to talk to our headquarters. The more we talk to our headquarters, the more we can do for the Lord. ஆகவே 3 அனுபவங்கள். 1, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருப்பதினால் அதை வெளியே கொண்டு வரணும். அதை ஷோகேஸில் வச்சிடக்கூடாது. ஷோகேஸில் வச்சதை யாரும் எடுக்க மாட்டாங்க, எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படி இல்லை, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை வெளியே கொண்டு வரணும். 2வது, தேவனுடைய ராஜ்யம் நம்ம பக்கத்தில் இருக்கு. ஸோ we have to experience the kingdom of God in our life. It's not a theory, it's an experiential event. அது ஒரு அனுபவ ரீதியிலானது. ஆகவே கர்த்தர் அதை உணர கிருபை செய்வார்கள். 3வது, பரலோக ராஜ்யம். நாம் பரலோக ராஜ்யத்து சிட்டிசன்ஸ். ஒன்ஸ் இன் அ வே த அம்பாசிடர்ஸ் வில் விசிட் தர் கண்ட்ரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பிளெயினில் போய் பார்த்துட்டு வருவாங்க. அது மாதிரி we can also visit. அப்போஸ்தலனாகிய பவுல் விசிட் பண்ணார். 2 கொரிந்தியர் 12 சொல்லியிருக்கார். அது மாதிரி ஏன் அதை எழுதி வச்சிருக்கு? பைபிளில் எழுதி வச்சிருக்கெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்கு, நம்மளும் அதை செய்யணும்னு. தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்தார். ஏன் தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்தார் என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய 3 பரலோகத்தை பூலோகத்தில் அனுபவிக்கும் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தார்கள். தேவன் எதையாவது சொன்னால் அதில் சந்தேகப்படவே இல்லை. சிறு பிள்ளை மாதிரி தேவன் சொன்னார், நீ புறப்பட்டு உன் ஜாதியார், இனத்தார், வீட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னார். ஜெனிசிஸ் சாப்டர் 24 verse 1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும், 1 2 இல்லை, ஆல்ரவுண்ட் 360 degrees blessing ஆபிரகாம். ஏன்? அவன், நான் சொன்னல குவாலிஃபிகேஷன், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு, அதில் ஆபிரகாம் அப்படி இருந்தான். ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, அவர் 3 சந்ததியை டெஸ்ட் பண்ணி தான் கடைசியில் அந்த இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்தார். ஈசாக்கு, ஜெனிசிஸ் 26:3 வாசிங்கம்ல. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அவன் ஈசாக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் கஷ்டமான வேளையில் விதை விதைத்தான். எவ்வளோ பங்கு கிடைச்சது? 100-fold. எப்படி பஞ்சமுள்ள நாட்டில் விதை விதைச்சி, அங்கே பஞ்சம் இருந்ததுன்னா, ஒரு ஊரில் பஞ்சம் இருந்ததுன்னா நவோமி என்ன செய்தா? பஞ்சம் வந்திருக்கு எருசலேம்ன்ட்டு போயிட்டா மோவாப் நாட்டுக்கு. பஞ்சம் வந்தால் அந்த ஊர் விட்டு போயிடுவாங்க. நான் தேவன் சொன்னார், நீ போகாத, அங்கே இந்த இடத்துலையே, அசாதாரண சூழ்நிலை உள்ள இடத்துலையே 100 மடங்கு பலனை தர முடியும் ஈசாக்கு. அதுக்கப்புறம் யாக்கோபையும் பார்த்தீங்கன்னா, ஏசா யாக்கோபு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கம்பமை தான் தூக்கிட்டு போனான். திரும்பி வரும்போது பெரிய பரிவாரத்தோடு வரான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் எந்த சந்தேகமும் படாது தேவனை நேசித்ததினாலே
தேவனுடைய ராஜ்யத்தை நேசித்ததினாலே தேவன் அவளை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ ஆசீர்வாதம். அப்போ சிலுவைக்கு பின்பு நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும்? அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளேயே உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் நாட்களில் ஆரோக்கியமாக இருக்க கிருபைதான். உம்முடைய ராஜ்யத்தை விதைக்க ஒரு ஆவிக்குரிய விவசாயியாக எங்களை மாற்றியார்கள். விதை விதைக்கிறவர்களாய், அறுவடை செய்கிறவர்களாய், முளை, கதிர், கதிரில் மணி ஆகியவற்றை வளர்ந்து வரும் ராஜ்யத்தை அனுபவிக்க கிருபைதான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போல உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபைதான். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ரட்சிப்பின் அனுபவம் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போவது அல்ல, பூலோகத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தை அனுபவிப்பது, மற்றவர்களையும் அனுபவிக்க செய்வது. அந்த அனுபவத்துக்கு கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9195-432-432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.